மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற நம்பிக்கை சார்புடைய பொதுநல கருத்துக்கள் எந்த அளவிற்கு வேகமாக பரப்பப்பட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் பக்தி என்ற பெயரில் சுயநலம் சார்புடைய கருத்துக்களும் அதிவேகமாக பரப்பப்பட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய உண்மையில் இருந்து தான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். கடவுளின் தேசம்னு வர்ணிக்கப்படக்கூடிய கேரளம் தற்சமயம் சைத்தான்களுடைய தேசமாக மாறி இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த நேரத்தில் நம்பிக்கை சார்புடைய மனிதர்கள் அவங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பகிரக்கூடிய அதே வேளையில் வன்மம் நிறைந்த ஈன புத்தி உள்ள சில நபர்கள் தங்கள் சிந்தனையில் கற்பிக்கப்பட்ட வன்மம் கலந்த சொற்களையும் இந்த நேரத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடியதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இவர்களுடைய இந்த ஈன செயல்களால் கடவுள்னு சொல்லக்கூடிய தன்மையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்திட்டு இருக்கிறாங்க. கேடுகட்ட இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களுக்கான உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லக்கூடியதையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இயற்கை பேரிடர்களால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் தான் அதனை பற்றிய செய்திகள் பூதகரமாக பேசப்படுது, விவாதிக்கப்படுது. அப்படி பகிரப்படக்கூடிய செய்திகள் தான் இதை பேசிகிட்டு இருக்கக்கூடிய என்ன மாதிரியும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான நபர்கள் அந்த மக்களுக்கு மேலே இறக்கம் கொண்டு அவங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு முற்படுறோம். அந்த செய்திகளை மற்ற மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை செய்கிறோம். அதுவும் அந்த மண்ணில் அந்த ஈரம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் தான். அந்த மண்ணில் இருந்து அந்த தடயங்கள் கடந்து போன பிறகு நாமளும் அந்த நிகழ்வுகளை இருந்து கடந்து அடுத்த வேலைக்கு போயிடுறோம். ஆனால் இயற்கைன்னு சொல்லக்கூடியது நம்முடைய கடந்து போகக்கூடிய சிந்தனைக்கு நேர் மாற்றமானதுன்னு சொல்லி அது நிரூபிச்சுட்டே இருக்குது. மனிதர்கள் செய்யக்கூடிய தப்புகளுக்கும் தவறுகளுக்கும் இயற்கையானது நேரத்தை குறித்து வச்சு அதற்கான மரண தீர்ப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் தொடர்ந்து அது பதிவு செய்துக்கிட்டு தான் இருக்கான். அதனுடைய தீவிரத்தை தான் இப்போ நம்ம கேரளத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது முடிவான்னு கேட்டிங்கன்னா நாம் மக்களாகிய நாம் மாறாமல் இருந்தோன்னா இது முடிவில்லை. இது இயற்கை நமக்கு தொடர்ந்து தந்துட்டு இருக்கக்கூடிய எச்சரிக்கையில் ஒரு பகுதி. அளவில் நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்கள் பற்றிய செய்திகளை படிக்க கேட்க மக்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாததுனால அதனை பற்றிய தகவல்களும் பெரிய அளவில் பகிரப்படாமலே இருக்குது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த நேரம் மட்டும் அந்த இடத்துல இவ்வளோ அழிவு ஏற்பட்டு இருக்குது, இவ்வளோ மக்கள் இறந்துட்டாங்க, இவ்வளோ வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டதுன்னு மட்டும்தான் பெரிய அளவில் நம்ம பேசுகிறோமே தவிர இதற்கான நிரந்தரமான தீர்வை நோக்கி யாருமே பயணிக்கிறது இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து அழிவுகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குதே தவிர குறைஞ்ச பாடாக நமக்கு தெரியல. மேன்மேட் கரன்சிக்கு மேலே வைக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷனை இயற்கைக்கு மேலே நம்ம பெரும்பான்மையானவங்க வைக்காத காரணத்தினால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தடுக்க முடியாததாக மாறிட்டு இருக்குது. இதனுடைய வளர்ச்சிக்காக மற்றொரு இடத்துல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வெட்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து வாடிக்கை நடந்துட்டு இருக்குது. இதற்கு காரணத்தை கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பூமியில் ஒரு இடத்துல இருந்து வெட்டக்கூடியது பூமியில் மற்றொரு இடத்துல தானே கொண்டு வைக்கிறோம், பூமிக்கு வெளியே ஒன்றும் கொண்டு போகல, அதனால என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்லக்கூடிய கருத்தியலும் இதில் முன்வைக்கப்படக்கூடியது மிகப்பெரிய அபத்தம். இந்த கருத்தியல் அபத்தம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் எப்படி இருக்கும்னா, அப்போ மனுஷன் அம்மனமாக தான் இந்த பூமியில் இருந்திருக்க முடியும், எந்த வளர்ச்சியும் நம்மக்கிட்ட இருந்திருக்காதுன்னு சொல்லக்கூடிய வாதங்கள் முன்வைக்கப்படும். இந்த வாதங்கள் உண்மையான சொல்லக்கூடியதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இயற்கை ஆர்வலர்களுக்கு வேறு வேலை இல்லை, இப்படி தான் எந்த வளர்ச்சியும் செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் உண்மையில் அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்தியல் என்ன தெரியுமா? இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடியாக இருக்கலாம், நகமாக இருக்கலாம், தேவைக்கு மீறி இருந்தால் அதை வெட்டி அப்புறப்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கோ உயிருக்கோ எந்த ஆபத்தும் வராது. அந்த இயற்கை ஆர்வலர்கள் சொல்ல வரக்கூடியது அதுதான். தேவைக்கு அதிகமாக வளரக்கூடிய இயற்கை வளங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறதுனால பூமிக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது. நீங்கள் அதையும் மீறி அந்த உயிரை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்தியல். ஆனால் அந்த கருத்தியலும் இங்கே மடைமாற்றம் செய்யப்பட்டு எல்லாமே நம்ம தவறாக கற்பிக்கப்பட்டு இருக்கிறோம். காரணம் இதில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தான். நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் துண்டு துண்டாக இருந்தாலும் அதை முழுமையாக கேளுங்க. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகக்கூடிய செயல்பாடுகள் தான். அடுத்தது இந்த இயற்கை சார்புடைய ஒரு முக்கியமான சம்பவத்தை இப்போ அதிக அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வெட்டி எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய கவலையில் நிறைய மக்கள் அது சார்புடைய தகவல்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மைதான், தப்பே இல்லை, அது வெட்டி எடுக்கிறது தப்பு தான். ஆனால் சொல்லக்கூடிய நாமெல்லாம் கரெக்டாக இருக்கிறோமான்னு சொல்லி என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோம்ல மார்பிள் கிரானைட்லாம்,
அது வானத்தில் இருந்தால் நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மலையை வெட்டி தான் அதை பாலிஷ் பண்ணி நம்ம வந்து தரைக்கு போட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நாம் செய்யக்கூடியது தவறில் வராது. நம்ம கண்ணு முன்னே இருக்கக்கூடிய மலைகளை உடைச்சாதான் அது நமக்கு வலிக்குதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள மலையை வெட்டி நமக்கு தேவைக்கு பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை. ஆடம்பரத்துக்காக அந்த மலைகளை வெட்டி நம்ம தரைகளுக்காகவும் அந்த இதுக்காகவும் சொல்லி பயன்படுத்துகிறோமே, அப்போ அதற்கான தண்டனைகள் வந்து எப்படி நமக்கு கிடைக்கும்? சொல்ல வர்றது தான், நம்ம தேவைக்காக நாம் காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தினோன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கண்ணு முன்னே ஒருத்தன் உடச்சி எடுத்துகிட்டு போய் அதனால நமக்கு ஆதாயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு பிரச்சனை வருது. இங்கே இதுதான் பிரச்சனையே தவிர இயற்கையை வந்து யார் சேதப்படுத்துகிறான்னு சொல்லக்கூடிய வருத்தமோ கவலையோ கிடையாது. அவன் எடுத்துட்டான், எனக்கு கிடைக்கல, இதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் இயற்கை சீற்றங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் அங்கே நல்லவன் இருந்தாலும் சரி கெட்டவன் இருந்தாலும் சரி எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அது கிளியர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் 1999 15,000 பேர் கொல்லப்பட்டாங்க இயற்கை சீற்றத்தால். 1938 என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்தே அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாலும் அதற்கு பிறகு உள்ள காலகட்டங்களில் தான் இவ்வளவு தூரத்திற்கு இயற்கை வளங்களை சுரண்டி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அரசு சரியில்லை, அதிகாரி சரியில்லை, நாங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு வந்துக்கிட்டு அவங்கள திட்டக்கூடிய வேலையை வந்து தயவு தாட்சியம் இல்லாமல் நம்ம செய்துட்டு இருப்போம். ஆனால் இதை எல்லாமே பயன்படுத்துகிறது மக்களாகிய நாம தான். அரசாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி அதுக்கு உள்ளே யார் இருக்கா? மக்களாகிய நம்மளில் இருந்து ஒரு ஆள் தான் அங்கேயே வேலை பார்க்குறாங்க. அப்போது மக்களாகிய நம்மளில் இருந்து ஒருத்தன் இருந்து அந்த வேலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனை பொறுப்பற்றவனாக மாற்றி வச்சிருக்கிறது யார்? அதுவும் மக்களாகிய நம்ம தான். அப்போது மக்களாகிய நாம தான் தொடர்ந்து தவறுகளையும் தப்புகளையும் வந்து அடுக்கடுக்காக செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கும் தப்புகளுக்கும் யாரையோ கை காட்டினா முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும்? நிச்சயமாக யாருக்கும் சாதகமாக இருக்காது. தப்பு செய்தாலும் சரி தப்பு செய்யாமல் இருந்தாலும் சரி இயற்கை சீற்றம்னு சொல்லக்கூடியது வந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும்னு சொல்லக்கூடியது தான் இயற்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய நியதி. இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை நம்ம போக வேண்டாம். யதார்த்தத்தில் இந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அந்த சம்பவத்தில் இருந்து இறைவன் இருக்கானா இல்லையான்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு நீங்களே வந்துக்கிடுங்க. ஒரு ஊரில் ஒரு நேர்மையாட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அயோக்கியத்தனத்தில் சம்பாதிக்கக்கூடிய மற்றொரு நபரும் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் ஒரு வீடை கட்டுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த 2 பேரும் கட்டக்கூடிய வீட்டுக்கு நேர்மையாக சம்பாதிச்சவரும் சரி அயோக்கியத்தனமாக சம்பாதிச்சவரும் சரி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க. 2 பேரும் ஒரு மெட்டீரியலை வாங்கி தான் தங்களுடைய வீட்டுக்கு போட்டு அந்த வீடை கட்டி முடிக்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா, இப்போ நேர்மையாக சம்பாதிச்சவர் நேர்மையான ஒரு பொருளை தான் வாங்கி வீட்டுக்குள்ளே போட்டிருக்கான்னு சொல்லக்கூடிய முடிவு அவருக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஒன்றும் வேண்டாம், இப்போ கல்லே எடுத்துக்கிடுவோம், மார்பிளே எடுத்துக்கிடுவோம், இல்லை கிரானைட்டே எடுத்துக்கிடுவோம். இந்த கல் எங்கேயோ ஒரு இயற்கை வளத்தை சுரண்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் கொண்டு போடுறோம். நான் லீகலாக போய் காசு கொடுத்து வாங்கினனால அது நேர்மையான பொருள்னு சொல்ல முடிவுக்கு வர முடியுமா? அது வந்து ஏதோ ஒரு இயற்கை ஏதோ ஒரு மலையை உடைச்சி அந்த இடத்தினுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்சிக்கிட்டு தான் நம்ம வீட்டில் கீழே போட்டுட்டு வீட்டை அழகுப்படுத்திட்டு நம்ம இருக்கிறோம். இப்படி வீடுகளில் செய்கிறத தப்புன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை நான் இதில் சொல்லலை. ஒரு இயற்கை சீற்றம் நடக்குதுன்னா அதில் சின்ன குழந்தைகளில் இருந்து வயதானவங்க வரைக்கும் அதில் மாட்டினாங்கன்னா தங்களுடைய உயிரை வந்து அந்த இடத்துல இழந்துருவாங்க. அதை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கடவுள் இருக்கானா இல்லையான்னு சொல்லக்கூடிய கேள்வி நமக்கு வந்துடும். வரக்கூடிய நேரத்தில் நமக்கு நம்பிக்கையும் சுத்தமாக போயிடும். அந்த நம்பிக்கை இன்மைக்கான காரணம் எதனாலன்னு சொல்லக்கூடியதுக்கு தான் இந்த கதை. நம்ம நேர்மையாக நடந்திருந்தாலும் நம்ம வாங்கக்கூடிய பொருள் நேர்மையான இடத்துல தான் இருந்து வந்துதான்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மறைமுகமாக ஒரு தவறுக்கு உடந்தையாக இருப்போம். அப்போ நம்மளும் தவறு செய்ததாக தான் அதை கருத்தில் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இயற்கை நமக்கு தண்டிக்கக்கூடிய நேரத்தில் நல்லவங்க கெட்டவங்கெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது. எல்லாருக்கும் அது ஒரே மாதிரியான தண்டனையை தான் அங்கே கொடுக்கும்னு சொல்லக்கூடியதுக்காக தான் இந்த கதையை நான் இதில் சொல்லியிருக்கிறேன். மொத்தத்தில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இயற்கை சீற்றங்களுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது மனிதர்களாகிய நாம் தான். காரணம், வேறு எந்த கோள்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு நம்முடைய பூமிக்கு கிடைத்திருக்கு. மனிதர்களாகிய நாம் வாழ்கிறதுக்கு வாழ தகுதியான பூமி. அப்படிப்பட்ட அந்த பூமியை நாம் நம்ம விருப்பத்துக்கு சேதப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால் நாமளும் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் இதில் முடிக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.